ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இவ்வளவு நாள் நம்ம ஏலக்காயை பற்றி என்ன நினச்சிருப்போம்? சமையலறையில் மணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்திருப்போம். ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிட்டா பலன் கிடைக்கும், எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஏலக்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஏலக்காயில் கலோரிகள், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மாங்கனீஸு, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால தான் இது ஒரு சூப்பரான மசாலா பொருள் அப்படின்னு கூட சொல்கிறோம். சரி வாங்க, ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். சளி, இருமல் பிரச்சனைக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயில் இருக்கக்கூடிய இயற்கையான நறுமண எண்ணெய் என்ன பண்ணுதுன்னா, மூக்கடைப்பை குறைக்குது. சூடான தண்ணியில் ஏலக்காயை போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அது நல்ல சுவாசத்துக்கும், சளி இருமல் டைமில் வரும்ல அந்த சுவாச பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும், தொண்டை கரகரப்பு மாதிரியான பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டுறதுக்கும் உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காய் இருக்குல்ல, இதில் பொட்டாசியம் சத்து இருக்குது. இது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வயசு அதிகரிப்பின் காரணமாக வயதானவங்களுக்கு தான் இதய நோயெலாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் ஜங்க் ஃபுட்ஸு, ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால இளைய தலைமுறையினர்களை கூட இந்த மாரடைப்பு மாதிரியான இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஏலக்காயை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம நான்வெஜ் சமைக்கிறப்ப ஏலக்காயை சேர்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் இருக்குல்ல, அது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயில் திருவிழாக்கள், ஃபங்க்ஷனு, ஞாயிற்றுக்கிழமைகளில் மந்தமாக செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜுங்கிறது செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுனால தான். அப்படிப்பட்ட நான்வெஜ் சமைக்கிறப்ப நீங்கள் ஏலக்காயை போட்டு சமைச்சிட்டிங்கன்னா அது செரிமானத்தை சீக்கிரமாக மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். செரிமான சுரப்பிகளை சுரக்கும். அதனால ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். செரிமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல், இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஏலக்காயை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சமையல்லையும் ஏலக்காயை பயன்படுத்தி சாப்பிடலாம். இல்லைனா வெறுமனே ஒரு ஏலக்காயை வாயில் மென்றுட்டு துப்பிட்டிங்கன்னா கூட செரிமான சுரப்பியை அது தூண்டி செரிமானத்தை சீராக்கும். இதனால உணவு ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடம்புல பொதுவாக ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குதுல, அது என்ன பண்ணுன்னா செல்களை சேதப்படுத்தும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக நம்மளோட செல்களை சேதப்படுத்துனுச்சுன்னா நமக்கு சின்ன வயசுலேயே முதுமையான தோற்றம் வர ஆரம்பிக்கும். நிறைய நோய்களும் நம்மளை தொற்ற ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த ஏலக்காயில் இருக்குதுங்க. இந்த ஏலக்காயை நீங்கள் உணவில் சேர்த்து சமைக்கிறப்ப அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுற தன்மையை நமக்கு அதிகப்படுத்தும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயில் இயற்கையான நறுமண எண்ணெய் இருக்குதுங்க. இது வாயில் இருக்குள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. வாய் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ப்ரஷ் பண்ணுவாங்க, இருந்தாலும் வாயிலிருந்து கெட்ட துர்நாற்றம் வரும். அப்படிப்பட்ட பேட் ஸ்மெல் வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த ஏலக்காங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய் துர்நாற்றம் வந்துச்சுன்னா பேசுகிறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே இழந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த ஏலக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு ஏலக்காயை மென்றுட்டு துப்பிட்டிங்கனாலே போதும், வாய் நல்ல நறுமணத்தோட புத்துணர்ச்சியோடு இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயை நீங்கள் உணவில் எடுத்துக்கிறப்ப அது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், கெட்ட கொழுப்புகளை குறைக்கும், தேவையற்ற உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைக்கும். அதனால ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஈஸியான முறையில் இயற்கையான வழியில் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் தண்ணி அப்படி இல்லைன்னா ஏலக்காயை உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயில் மெக்னீஷியம், பொட்டாசியம்லாம் இருக்கிறதுனால இரத்த நாளங்களை தளர்வடைய செய்து ரத்த அழுத்தம் சீராக இருக்க ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட உணவில் ஏலக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளில் முக்கியமான உறுப்புன்னு சொல்லலாம். கல்லீரலோட செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து குறைக்கிறதுக்கு ஏலக்காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். கல்லீரலில் படிஞ்சிருக்கும்ல அந்த கெட்ட கழிவுகள் நச்சுக்களெல்லாம் மறுநாள் காலையில் மலம் சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கும் ஏலக்காயை உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அலர்ஜியே குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப நாளாக உங்கள் உடம்புல அலர்ஜி இருந்துச்சுன்னா அது பல நோய்களுக்கு வழிவகுத்துரும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா அலர்ஜியை எதிர்த்து செயல்படக்கூடிய பண்புகளை வச்சிருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன பண்ணுன்னா அலர்ஜியின் காரணமாக ஏற்படுள்ள அந்த மூட்டு வலி, வீக்கம், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயில் இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. இது உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும். வெளியிலிருந்து வருள்ள அந்த பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியாக இருக்கும். ஏலக்காயை பால், டீ இல்லைனா உணவில் சேர்த்து சாப்பிட்றப்ப அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காய் வச்சு செஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறப்ப ரத்தத்தில் சர்க்கரை திடீர்னு உதயறது அது தடுக்கும். கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்றி இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் ஏலக்காயை உணவில் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயில் இருக்கக்கூடிய மனம் இருக்குல்ல, அது மன அழுத்தத்தை குறைக்குது. மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய மனம்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகளால் நம்ம மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறோம். அப்படிப்பட்ட மன அழுத்தத்துலேருந்து வெளில வர்றதுக்கு ஏலக்காயை உணவில் சேர்த்துக்கிறது, அப்படி இல்லைன்னா மன உளைச்சலில் இருக்கிறப்ப ஏலக்காய் டீ குடிக்கிறப்ப அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். தோலோட ஆரோக்கியத்துக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சேதமடைஞ்சிருக்க செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதனால முகப்பருக்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஏற்கனவே முகப்பருக்கள் வந்துருந்துச்சுன்னா அந்த கரும்புள்ளிகள், கருவளையங்கள் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கும் ஏலக்காய் உணவில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தண்ணியை குடிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏலக்காய் எப்படி நன்மை தருது அப்படின்னு பார்க்கலாமா? ஆண்களுக்கு டெஸ்டோட்ரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுற தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குதுங்க. ஏலக்காயை சாப்பிட்றப்ப கடின உழைப்பு செய்யக்கூடிய ஆண்களோட ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாதவிடாய் காலங்களில் வருள்ள அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு ஏலக்காய் தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோனை சமநிலையில் வைக்கிறதுக்கும் ஏலக்காய் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுத்து ஆக்டிவாக செயல்பட வைக்குது. நினைவாற்றல் குறையிறதை தடுக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்கும். இவ்வளவு நேரம் ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? தினைக்கும் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். சின்ன ஏலக்காயாக இருந்தால் 2 எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். பெரிய ஏலக்காயாக இருக்கிறப்ப 1 எடுத்துக்கிட்டாலே அது உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறுமனையே மென்று சாப்பிடலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதுன்னா தண்ணியில் ஏலக்காயை போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு வெது வெதுப்பாக குடிக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். பாலில் கூட ஏலக்காயை தட்டி போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா க்ரீன் டீ போடுவீங்கள்ல, அதில் ஏலக்காயை தட்டி குடிக்கிறப்பையும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இதில் எந்த மெத்தடு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் ஏலக்காயை எடுத்துக்கலாம். ஏலக்காய் எடுத்துக்கிறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம், இல்லைனா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த 2 நேரத்தில் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். யாரெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஏலக்காய் சாப்பிட்டா ஒவ்வாமை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கலாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா இது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் தான். ஏலக்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நம்ம மனசில் இருக்கணும்.
அளவோடு எடுத்துக்கிட்டா வளமாக வாழலாம். அதுவே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நன்மை கிடைக்கும்னு நினச்சி அதிகமாக சாப்பிட்றப்ப அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். வயிறு எரிச்சல், வயிறு போக்கு, அலர்ஜி, செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். இந்த வீடியோவில் ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.